இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்துள்ள கோக்கலை இளையாம்பாளையம் பல்வேறு கிராமங்கள் வருகை தந்துள்ள விவசாய தோழர்களே, அதே போல போராட்டக்கூடிய தலைவர் தோழர் பழனிவேல் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் சுரேஷ் அவர்களே, அதே போல தோழர் செந்தில் அவர்களே மற்றும் எனக்கு பின்னால் பேச வருகின்ற சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேற்கு ஒன்றிய குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கிரஷருக்கு எதிரான இந்த போராட்டமானது தொடர்ந்து பல வருடங்களாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த கோக்கடை முன்சீப்பு ரெனியூல் பண்ணுறதுக்காக லஞ்சத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதே போல தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரியும் தாசில்தார் உள்பட மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த அலுவலகத்திற்கு கனிமூலத்துறை உள்பட ஆடியோ உள்பட மக்களுக்கு பாதிக்கக்கூடிய அந்த இடத்த கூட சரியா கண்காணிக்காம அவருக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சும் ஒரு கிரஷருக்காக 2 கிரஷருக்காக அனுமதி கொடுத்து அந்த கிரஷரை நடத்தக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் மிகவும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அரசு என்ன செஞ்சுக்கிறாங்க, அங்கே ஒரு காலனியோட கொடுத்துச்சு. அந்த காலனியோடய இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருனாக்கா அந்த பிடிஆவில் என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட அந்த செயலை செய்த அந்த பிடிஆவை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதே போல இந்த பிளாட் போட்டு அந்த ஒரு பிளாட் அங்கே இருக்கு, அதுல போர்வெல் இருக்கு மக்களுடைய தண்ணி பிரச்சனைக்காக, அந்த போர்வெலையும் மறைச்சிருக்காங்க. இப்படி சினிமாவில் வரக்கூடிய செய்தியை போல ஒரு கிராமத்தையே காணான்னு சொல்லுவாங்க. அதை போல இதற்கு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிடிஆவானவர் எல்லாத்தையும் மறைத்து லட்சக்கணக்கான லஞ்சத்தை வாங்கிட்டு செஞ்சாரா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அப்படிப்பட்ட அந்த வட்டார வளர்ச்சி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து பல்வேறு கிராம மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த நேரமும் ஆதரவாக நிற்கும் என்று கூறி ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் நடக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்பதை பற்றி முன்னாலே இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு அதிகாரின்னா அவருடைய வேலையை ஒழுங்காக நியாயமாக நீதி அடிப்படையில் செய்யணும். சில வீடியோக்கள் இருக்கிறாங்க, நல்ல முறையில் அவர்களுடைய கடமையை செய்யறாங்க. சில பேர் இப்ப இவர் செஞ்ச மாதிரியான முட்டாள்தனமான காரியம் இவர் செஞ்சது, இருக்கக்கூடிய வீடுகளை இல்லைன்னு சொல்லி சான்றிதழ் கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த வீடு கட்டி பல ஆண்டுகளாக இருக்கு. ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கல்குவாரியை அங்க போடணுங்கிறதுக்காக அவர்களுக்கு அந்த ஒரு நபருக்கு ஆதரவாக இந்த ஏழை எளிய மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையும் இல்லை அப்படின்னு சான்றிதழ் கொடுக்கிறாருன்னா அந்த வீடியோவா? படிச்சிருக்கானா அவெல்லாம்? இல்ல, முட்டாள். படிச்சிருந்தும் முட்டாள் தான், அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கு, மற்ற எத்தனையோ இடங்கள் இருக்கு, அதையெல்லாம் இல்லைன்னு சொல்லி காட்டி சான்றிதழ் கொடுக்கிறாரு. ஒரு மனிதனுக்காக கல்குவாரி அவன் கட்டணும், கல்குவாரி கட்டினா அதுக்காக இவன் பல லட்சம் லஞ்சம் வாங்கிக்கிடுவான். இதுக்காக இது ஒரு வேலைங்களா? வீடியோவா இருந்தவனுக்கு இதுவா புத்தி? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? ஏழைகளுக்காக, ஏழை மக்களை பாதிக்குமே, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி பிரச்சனை வரும், வீட்டு பிரச்சனை வரும், பல்வேறு பிரச்சனைகள் மூலம் உருவாகும். அதையெல்லாம் யோசிக்காம அந்த வீடியோ தனக்கு பணம் கிடைச்சா போதும், தனக்கு செல்வம் கிடைச்சா போதும்னு சொல்லி எத்தனை லட்சம் வாங்கினாரு, கோடி வாங்கினாரா தெரியல. ஆட்சியில் இருக்கிறவன் பல கோடி வாங்குறான், இவன் வீடியோவும் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு தான் இவன் முட்டாள்தனமான கையெழுத்து போட்டிருக்கான். இது இருக்கிற இடத்த இல்லைன்னு சொல்லி சொல்றதுன்னா எவ்வளவு பெரிய அநியாயம், நியாயங்களா? அதனாலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தகவல் வந்த உடனே மக்கள் பிரச்சனையாக இருக்கிறது, தண்ணி பிரச்சனை அதிகமாக அந்த இடத்துல வரும், குவாரி போட்டுட்டான்னா தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தண்ணி கிடைக்காது, எத்தனையோ பிரச்சனைகள் அதன் மூலம் உருவாகும். இதையெல்லாம் கண்டிச்சுதான் மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மார்க்சிஸ்ட்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து செய்யறாங்கன்னா உனக்கெல்லாம் என்னையா துணிச்சல்?
என்ன துணிச்சல் நான் கேட்கிறேன். உனக்கு பணம் தான் பெருசா? பணம் தான் பெருசு நீ நினைச்சேன்னா நாட்டுல நீ அப்ப ரோட்டில் நடக்க மாட்ட. நீ ரோட்ல வரைய நாங்க மறிச்சுக்கிட்டு உன்ன விடமாட்டோம் சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டா நீ என்ன பண்ணுவ? எங்களை அடிப்பியா? அடிப்ப வச்சுக்கோ, போலீஸ விட்டு கூட அடிப்ப, நாங்க திருப்பி அடிப்போம். உன்ன நியாயத்துக்கு விரோதமாக அக்கிரமான நடவடிக்கை நீ எடுத்து போராடக்கூடிய மக்களை அடிச்சியானா உன்னை நாங்க திருப்பி அடிப்போம். எத்தனை வழக்குகள் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனால் இது நியாயமானு கேட்கிறேன். நியாயம் அல்லங்க, தெரியுங்களா? ஒரு குவாரி, ஒரு மனிதனுடைய குவாரி அவங்க அந்த இடத்துல வைக்கணும்னா சுற்றுச்சூழல் என்ன, அந்த பகுதியில் எந்த வகையான பாதிப்பு இதனால ஏற்படும் என்பதையெல்லாம் யோசிக்க வேணாம். அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோவெல்லாம் சிந்திக்காம யோசிக்காம அனுமதி கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு பல கிராமத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கிறாங்க அதுல. அதனாலதான் இன்னைக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய குஞ்சாம்பாளையம் பல்வேறு கிராமங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி போராட்ட எண்ணங்கள் வரும்போது அதுக்கு தலைமை தாங்கிறதா மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வேலை. அதை நாங்க செய்வோம். இன்னும் கடுமையான நிலைமை உருவானாலும் மார்க்சிஸ்ட் கட்சி இதை விடாது. என்ன விளைவுகள் வந்தாலும் அந்த குவாரி அந்த இடத்தில் அமைவதற்கு அதை எடுத்தே ஆகணும். அந்த குவாரி எடுத்து ஆகணும். இல்லைன்னா நாங்க தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கோம். என்ன விளையாடுறீங்க? ஜனங்களை பாதிக்குமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு வீடியோவா இருந்தவர் என்ன படிச்சுட்டு நீ வீடியோவுக்கு வந்த? உன்னுடைய படிப்பு என்ன? அதுல மக்கள் சிந்தனை எதுவும் வரலையா உனக்கு? அந்த மாதிரி நீ செய்யலாமா? கையெழுத்து போடும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா? இதெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி ஒண்ணுதான் கேட்குங்க, வேற எந்த அரசியல் கட்சி இதெல்லாம் கேட்கறது இல்லை. பல்வேறு பாதிப்பு ஏற்படும் போது பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இணைஞ்சு இந்த போராட்டத்தை இன்னைக்கு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். உடனடியாக அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அயக்கத்தனமான அந்த குவாரியை அந்த இடத்துல அமைக்க கூடாது. அதை மீறி நீங்க மக்கள் எதிர்ப்போல மீறி அமைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை உயிர்கள் பலியானாலும் மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து அந்த இடத்தில் போராடும். அது ஏழை மக்களை பாதிக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாதிக்கும், குடிநீர் நீரை பாதிக்கும், பல்வேறு பிரச்சனைகள் பின்னால உருவாகி வரும். இதையெல்லாம் பார்த்துத்தான் தோழர்களே மார்க்சிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை கையில எடுத்திருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த குவாரியை அந்த இடத்தில் அமைக்க கூடாது. எந்த காரணம் கொண்டும் மீண்டும் அந்த இடத்துல அமைச்சாங்கன்னு சொன்னா இதோட விட போறதில்லை, தொடர்ந்து போராட்டம் நடக்கும். ஆகையினால அந்த குவாரி அமையாமல் இருப்பதற்கு இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த அதிகாரிகளுடைய செயல்பாடு நியாயமான வழியில இருக்கணும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு, எனக்கு உடல்நல சரியில்லை தோழர்களே, இத்தோடு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புமிக்க தோழர்களே, இந்த கோக்கலை கல்குவாரி பிரச்சனை தொடர்பாக ஒரு போராட்ட குழு அமைத்து அந்த போராட்ட குழுவை இதுவே வழிநிறுத்தி சென்றிருக்கக்கூடிய போராட்ட குழு தலைவர் மரியாதைக்குரிய பள்ளிவேல் ஐயா அவர்களே, மேலும் இந்த போராட்டத்தை வலுவூட்டும் வகையிலே சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சுரேஷ் அவர்களே, மேலும் கோக்கலை பகுதி சுற்றுவட்டார பகுதியினுடைய நெய்க்காரம்பாளையம், குறுக்கபுரம், இளையாம்பாளையம், குஞ்சாம்பாளையம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதி இருபால் விவசாய பெருமக்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு முன்பு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்களே, தோழர்களே, இருபால் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே, இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய இந்த நிகழ்வு நேரத்திலே உங்களுக்கு ஒரு நன்றி கலந்த வழக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டமானது இந்த இடத்திலே எழுவதற்கான காரணம் என்ன, இதனுடைய முன்னோட்டம் என்பதை பற்றி ஒரு சிறிய பார்வை. கோக்கரையிலே சட்டவிரோதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கல்குவாரிகளும் சரி, தற்பொழுது சட்டத்திற்கு புறம்பாக அனுமதி பெற்று இயக்குவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்ற ராஜா கல்குவாரியும் சரி, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இது ஒரு சட்டவிரோதமான கல்குவாரியாகவே இயங்கி வருகிறது என்று நாம் இந்த இடத்திலே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில்
ஆரம்ப காலத்திலிருந்தே சட்டத்திற்கு புறம்பாக ஏற்கனவே அனுமதி பெற்று இவர்கள் செய்த பல்வேறு முறைகேடுகளை நாம் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திலே இந்த கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று பலதரப்பட்ட அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், இருபால் விவசாய பெருமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த கல்குவாரிக்கு அனுமதியானது கொடுக்கப்படாத நிலையில் இருந்து வந்த நேரத்திலே PA ராஜா கல்குவாரி ஒரு பெரிய மாஃபியா. இந்த மாஃபியாவினுடைய இந்த கல்குவாரி உரிமையாளர் தொழில்நுட்ப ரீதியாக இதுக்கு அனுமதி பெற இயலாது என்று கருதி இங்கு ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்த பிரபாகரன் BDO அவர்களை அணுகி வரவழைத்து அவரோடு கைகோர்த்து ஊழலுக்கு விட்டுட்டு அங்கே அரசால் அனுமதிக்கப்பட்டு அரசால் பணம் வழங்கப்பட்டு அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பசுமை வீணையே இல்லை என்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அம்பையப்ப நகர் உள்ளிட்ட வீட்டு முறைகள் அனைத்தும் இல்லை என்றும் மேலும் அங்கு இருக்கக்கூடிய நீண்ட காலமாக பழங்காலமாக வாழ்ந்து வந்த மக்களுடைய வீடுகள் எதுவுமே இல்லை என்று ஒரு பொய்யான சான்றை கொடுத்து அவசரமாக சியாவிலும் சரி கனிமவளத்திலும் சரி ஒரு அனுமதி பெற்று ஒரு சட்டவிரோதமான ஒரு கல்குவாரி இயக்குவதற்கான அனுமதியை பெற்றிருக்கிறார். அந்த அனுமதியானது முழுக்க ஒரு மாஃபியாவால் இருட்டடிப்பு செய்யப்பட்டு பொய்யான ஆவணங்கள் புரியப்பட்டு வழங்கப்பட்ட ஒரு அனுமதியாகவே நாம் இந்த இடத்திலே கருதுகின்றோம். ஏனெனில் எந்த வகையிலும் அந்த கல்குவாரியானது அங்க அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு சூழலிலே ஒரு பொய்யான ஆவணத்தை வைத்து ஒரு பொய்யான சங்கதிகளை வைத்து அந்த கல்குவாரியானது அங்கு இயக்குவதற்கு தவறான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தவறான அனுமதியை ரத்து செய்யும் வரை இந்த கோக்கலை கல்குவாரி எதிர்ப்பு இயக்கமானது பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டு அந்த குவாரியை நிரந்தரமாக மூடும் வரை, அந்த அனுமதி நிரந்தரமாக ரத்துவாகும் வரை இந்த போராட்டமானது தொடர்வதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி குழுக்களுடைய கூட்டமைப்பும் சரி மற்றும் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய சமூக நல அமைப்புகளும் சரி உங்களுக்கு வலுவாக உங்களோடு தோல் கொடுத்து இருவரும் கூட்டி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் சரி போராட்டத்திற்கும் சரி நாங்கள் உறுதியாக நின்று இந்த கல்குவாரி மாஃபியாக்களை ஒழிக்கும் வரை, இந்த அனுமதி ரத்தாகும் வரை உங்களோடு தோல் கொடுத்து இந்த போராட்டத்திற்கு உங்களோடு உடனிருந்து பயணத்தை மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து அந்த கல்குவாரியை மூடும் வரை, அந்த கல்குவாரியினுடைய தவறான அனுமதி ரத்தாகும் வரை நாம் தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்று உறுதி கூறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டமானது இனிதே வெற்றி பெற்று ஒரு நல்ல சமூகத்தையும் ஒரு நல்ல சமூக சூழலையும் உண்டு பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு நிலையை உண்டு செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி விவசாய பெருமக்களுக்கும் இந்த கல்குவாரி எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரே வேண்டுகோள், நீங்கள் தவறாக கொடுக்கப்பட்ட ஆவணங்களை கொண்டு இந்த கல்குவாரிக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த கல்குவாரிக்கு தவறான ஆவணத்தை கொடுத்த அந்த பிரபாகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், மேலும் இந்த பிரபாகரன் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்பது நம் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் இனிமேல் எந்த கல்குவாரிக்கும் எந்த ஒரு தவறான சான்று இருப்பவர்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த போராட்டமானது வெற்றி பெற இந்த நேரத்திலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.